அனைவருக்கும் வணக்கங்க. இந்த பதிவில் நிறைய பேருக்கு இப்போ இருக்கக்கூடிய சந்தேகம் 2025 சனி பயிற்சியா அல்லது 2026 சனி பயிற்சியான்னு. ஒரு சனி பயிற்சி டைம்லையும் இந்த பஞ்சாயத்து வந்து ஸ்டார்ட் ஆகிடும், ரைட்டுங்களா? இது ஒரு பெரிய பஞ்சாயத்தாகவே இருக்கும். ஆனால் அந்த சனி பயிற்சி ஆன பிறகு பலன்னு ஒன்று நடக்கும். அதுக்கப்புறம் அதை அப்படியே விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அது முடிஞ்ச பிறகு இப்போ 2025 சனி பயிற்சி இருக்கட்டும், 26 சனி பயிற்சி இருக்கட்டும், இந்த டவுட் இப்போ எல்லாருக்குமே இருக்குதா? ஏதோ கலப்பி விட்டாங்க. இப்போ இது வந்து ஒரு வாக்குவாதமாக போயின்னு இருக்கு. திருக்கணிதம் கரெக்டான பஞ்சாங்கமா, வாக்கியம் கரெக்டான பஞ்சாங்கமான்னு இப்போ எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கு. ஆனால் இப்போ இந்த சனி பயிற்சி ஆன பிறகு பலன்கள் மாறும்ல, அப்போ வந்து இதை பற்றி யாராச்சும் பேசுவாங்களா? பேச மாட்டாங்க. இப்போ நம்ம என்ன வேணா சொல்லிக்கலாங்க. 2025 சனி பயிற்சி சொல்லிக்கலாம், 26 சனி பயிற்சி சொல்லிக்கலாம், 27 சனி பயிற்சின்னு எப்போ வேணா சொல்லிக்கலாம். ஆனா பலன்றது சனி பகவான் பயிற்சி ஆகும்போது பலன்கள் மாறுபடும்ல, அதை தானே நம்ம பார்க்கணும். சரி, ஓகே, இதுக்கு முன்னாடி எத்தனையோ வாட்டி சனி பயிற்சி ஆச்சு, அந்த விஷயம் நம்ம எடுத்து நோண்டி பார்த்தாலே தெரிஞ்சிருமே, கரெக்டுங்களா? எதுக்கு இந்த தேவையில்லாத பஞ்சாயத்து? சரி, ஓகே. இந்த வாக்கியம் பஞ்சாங்கன்னா என்ன, திருக்கணிதம் பஞ்சாங்கன்னா என்ன, எது வந்து கரெக்டான பஞ்சாங்கம்? ஏன் கோவிலில் 2026 பூஜை பண்ணுறாங்க? எல்லாத்துக்கும் நான் விளக்கம் தரேன், டீட்டெயில்டாக தரேன். இது வந்து ஜோதிடம் தெரியாதவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி மீடியாவில் யூடியூப்பில் குழப்பி விட்டுட்டாங்கன்னா, அதுவும் முக்கியமாக யாருக்கு தெரியுமா கஷ்டம்? இந்த 7.5 சனி அஷ்டமத்து சனி நடக்கக்கூடிய ராசிகளுக்கு. இப்போ கும்ப ராசிக்கு ஜென்ம சனி. 5 வருஷமாக படாத பாடு, படாத கஷ்டம், படாத அவமானம், படாத வேதனையில் இருக்கிறாங்க. இந்த டைமில் வந்து இந்த வருஷம் உனக்கு சனி பயிற்சி கிடையாது, அடுத்த வருஷம்தான் சனி பயிற்சி, இன்னும் ஒரு வருஷமும் நீ லோல் பண்ணணும்னு சொன்னான்னா அந்த ராசியில் இருக்கிற நண்பர்கள் என்ன பண்ணுவாங்க? நொந்து நூடுல்ஸ் ஆயிடுவாங்க. ஆல்ரெடி நூடுல்ஸ் ஆயிட்டாங்க. அதே மாதிரி கடகராசி, அதாவது அஷ்டமத்து சனி இருக்கு பாருங்க, 7.5 சனியை கூட சமாளிச்சிடலான்னு நான். அஷ்டமத்து சனி ஷார்ட் பீரியடில் பெரிய இடி உழும், ஷார்ட் பீரியடில் பெரிய கஷ்டங்கள் ஏற்படும், ஷார்ட் பீரியடில் பெரிய அடி அந்த ராசி நபர்களுக்கு விழும். ஸோ ஆல்ரெடி ஒரு 2.25 வருஷமாக இந்த சனி பயிற்சியோட தாக்கத்தில் இருக்கும்போது இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு தான் சனி பயிற்சினா அந்த மனிதர் என்ன பண்ணுவாங்க? ரொம்ப கஷ்டமாயிடும், ரைட்டா? மீன ராசிக்கு 7.5 சனி நடந்துன்னு இருக்கு, விரைய சனி நடந்துன்னு இருக்கு. இன்னும் ஒரு வருஷம் ஆல்ரெடி விரைய சனியில் கஷ்டப்பட்டுன்னு இருக்காங்க. இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு தான் உங்களுக்கு சனி பயிற்சினா அவங்களும் சஃபர் ஆவாங்க. ஒரு 7-8 வருஷமா மகர ராசின்னு ஒரு ராசி லோல் போட்டுன்னு இருக்கு. அந்த ராசிக்கும் வந்து இப்போ வந்து சனி பயிற்சி கிடையாதுன்னா அந்த ராசியும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ இந்த சனி பயிற்சியால் 4 ராசிகள் ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்துன்னு இருக்காங்க. ஸோ இந்த 4 ராசியும் வந்து ரொம்ப முக்கியத்துவமான ஒரு அமைப்பு, ரைட்டுங்களா? சரி, திருக்கணிதம் கரெக்டான பஞ்சாங்கமா, வாக்கியம் கரெக்டான பஞ்சாங்கமா? ஃபர்ஸ்ட் திருக்கணிதம்னா என்ன, வாக்கியம்னா என்ன, டீட்டெயில்டாக சொல்கிறேன். வாக்கியம் என்பது 8000 வருஷத்துக்கு முன்னாடி இறைவனால், முன்னாடிலாம் சித்தர்கள், ரிஷிகள், முனிகள், தவசிகள் இவங்கெல்லாம் கடவுள் கூட கம்யூனிகேஷன் பண்ணுவாங்க, பேசுவாங்க. தியானத்தில் இறைவன் கூட கம்யூனிகேஷன் பண்ணுவாங்க. அவங்க சொல்லி தான் திருக்குறளை எழுதுனாங்க, அவங்க சொல்லி தான் திருவாசகத்தை எழுதுனாங்க, அவங்க சொல்லி தான் ஜோதிடத்தை எழுதுனாங்க, அவங்க சொல்லி தான் ஒரு கோவில் எப்படி கட்டணும், இறைவன் தீர்மானித்தது அனைத்துமே. கிரகங்களை பற்றி சொன்னதும் இறைவன். கோவில்களில் இந்த சிலை இங்கே வரணும், இந்த சிலை இங்கே வரணும், நவகிரகம் இங்கே வரணும், கோவிலில் இப்படி என்ட்ரஸ்ட் இருக்கணும், இந்த கோபுரத்து மேலே கலசம் இருக்கணும், இதெல்லாம் யார் கண்டுபிடிச்சது? இறைவன் சித்தர்களுடைய தியானத்தில் வந்து சொன்னது. இதே மாதிரி தான் இறைவன் கிட்ட வந்து ஜனங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இந்த சித்தர்கள் வந்து போயிட்டு இறைவன் கிட்ட ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நல்லா இருக்கிறான், திடீர்னு அவனுக்கு பெரிய பிரச்சனை ஆகி போடுது. நல்லா இருக்கிறான், திடீர்னு ரொம்ப வியாதியில் செத்து போயிடுறான். இதெல்லாம் என்னன்னு இறைவன் கிட்ட கேட்கும்போது இது எல்லாம் நவகிரகத்தோடைய செயல்கள்னு சொல்லிட்டு இறைவன் வந்து சொல்றார். இறைவன் சொன்ன பிறகு சரி, அந்த நவகிரகத்தை பற்றி எங்களுக்கு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இவங்க வந்து அந்த தியானத்திலேயே இந்த நோட்ஸ் எடுக்கிறாங்க. அப்படிதான் இந்த ஜோதிடம் உருவாச்சு. அதுக்கு பேர் தான் வாக்கிய பஞ்சாங்கம்னு பேர். இறைவன் சொல்ல சொல்ல, இறைவன் வாக்கு அருள
இவங்க எழுதுனதால அதுக்கு வந்து வாக்கிய பஞ்சாங்கம். சொன்னது, வாக்கியம்னா சொன்னது, சொன்னதை நான் கேட்டேன் அப்படி சொல்லி எழுதுனது வாக்கிய பஞ்சாங்கம். இதை வந்து எழுதிட்டாங்க. எழுதிட்டு அந்த பஞ்சாங்கத்தை ஃபாலோ பண்ணினே இருந்தாங்க. இப்போ இந்த வாக்கிய பஞ்சாங்கத்தை எப்போ ரெடி பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 8000-7000 வருஷம் முன்னாடி இதை ரெடி பண்ணாங்க. அதுக்கப்புறம் நிறைய உலகம் வந்து நிறைய கிரகங்கள் வந்து எத்தனையோ ஆண்டுகள் கடந்து போச்சு. அதில் வந்து டைம் டிஃப்ரென்ஸ் ஏற்பட்டது. இப்போ நீங்களே பாருங்க, இப்போ நீங்கள் வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட நபராக இருந்தால் உங்களுக்கே தெரியும், அமெரிக்காவில் வருஷத்துக்கு ஒரு வாட்டி டைம் மாற்றுவாங்க, ப்ளஸ் ஆர் மைனஸ் மாற்றுவாங்க. சிங்கப்பூர் மலேசியாலையும் மாற்றுவாங்க. ஆனால் இந்தியாவில் மாற்றுவாங்களான்னு கேட்டால் மாற்ற மாட்டாங்க. ஒன்றும் கிடையாது, சிம்பிள். ஒரு நல்ல பேட்டரி வாங்கி வால் கிளாக்கில் போட்டுருங்க, 6 மாதம் கழிச்சு பாருங்க, அது ஒன்று 5 நிமிஷம் லேட்டாக இருக்கும், இல்லை 5 நிமிஷம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். தேர் இஸ் சம் டைம் டிஃப்ரென்ஸ். இதை நீங்களே பார்க்கலாம், ரைட்டுங்களா? வால் கிளாக்கில் நல்ல பேட்டரி, நல்ல காஸ்ட்லியான பேட்டரி வாங்கி போட்டுருங்க. போட்டுட்டு 6 மாதம் கழிச்சு பாருங்க, ஒன்று ஸ்லோவாக ஓடும், இல்லை ஃபாஸ்ட்டாக ஓடும். பேட்டரி என்னவோ கரெக்டாக தான் வேலை செய்யுது, வால் கிளாக் என்னவோ கரெக்டாக தான் வேலை செய்யுது. அந்த டைம் டிஃப்ரென்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ஏற்படும். இந்த டைம் டிஃப்ரென்ஸ் எப்படி ஏன் ஏற்படும்ன்றத ஒரு ஞானி சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த கொடுப்பனை எனக்கு கடவுள் கொடுத்துருக்காரு. அது என்னன்னா, சில சமயங்களில் சில சம்பவங்களை தடுப்பதற்கு இறைவன் பிரபஞ்சத்தை சில நொடிகள் நிப்பாட்டுறாரு அப்படின்னு ஒரு ஞானின்னு சொல்லலாம், இல்லை இறைவன் கூட சொல்லலாம். அவர் என்கிட்ட வந்து இந்த மாதிரி சொன்னார். மனித ரூபத்தில் இருந்தவர் தான். இறைவன் நிறைய வாட்டி நிறைய செயல்கள் நடக்கக்கூடாதுன்ற காரணத்துக்காக பிரபஞ்சத்தை சில சமயங்களில் நிப்பாட்டுவார் அப்படின்னு சொல்லி நானே கேள்விப்பட்டிருக்கேன். அப்படி டைம் டிஃப்ரென்ஸ் நிறைய இந்த 8000 வருஷத்தில் நிறைய வந்து டைம் டிஃப்ரென்ஸ் வந்து ஆச்சு. அதுக்கப்புறம் இப்போ ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி, 1500 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த சித்தர்கள், ரிஷிகள், முனிகள் இந்த வாக்கிய பஞ்சாங்கத்தில் நிறைய டைம் டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்றதை கண்டுபிடிச்சி திருப்பி போய் இறைவன்கிட்டயே போய் கேட்டு இது என்ன டைம் டிஃப்ரென்ஸ்ன்னு கேட்டு அதை திருத்தி எழுதுனதுக்கு பேர் திருக்கணித பஞ்சாங்கம். வாக்கிய பஞ்சாங்கம் தான் இறைவன் கொடுத்தது. அதுக்கப்புறம் டைம் டிஃப்ரென்ஸ் ஆனதால அவர் பண்ண லீலையால தான் டைம் டிஃப்ரென்ஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் அதை திருத்தி நம்ம சித்தர்களே வந்து திருக்கணிதம்னு ஒரு டிக்ளேர் பண்ணி அதுக்கு ஒரு பஞ்சாங்கம் கொடுத்துட்டாங்க. பஞ்சாங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஹை லெவல் கால்குலேஷன். அதை வந்து எந்த ஒரு தனிப்பட்ட மனிதனால உருவாக்க முடியாதுங்க. பஞ்சாங்கன்றது இறைவன் கொடுத்தாதான் உண்டு. பஞ்சாங்கம் இந்த தசாபுக்தி கால்குலேஷன்லாம் இறைவன் கொடுத்தாதான் உண்டு. நம்மளாலாம் கண்டுபிடிக்க முடியாது. இப்போ ஒரு 500 வருஷம் தானே இப்போ வந்து சனி இங்கே இருக்கிறாரு, ஜூபிட்டர் இங்கே இருக்கிறாரு, வீனஸ் இங்கே இருக்கிறாருலாம் கண்டுபிடிச்சாங்க. நம்ம ஆளுங்க எத்தனையோ வருடங்களுக்கு முன்னாடியே கோவிலில் நவகிரகத்தன்னு வச்சுட்டாங்களே. அவங்க இருக்கிற அந்த அந்த லொக்கேஷன் கூட கரெக்டாக வச்சுட்டாங்களே கோவில்லையே, ரைட்டுங்களா? ஓகே, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா திருக்கணிதம் பஞ்சாங்கத்தின் பிரகாரம் ஜாதகம் பார்த்தாதான் ஜாதகம் துல்லியமாக வரும். சரி, நான் ஏன் வாக்கியத்தை பின்பற்றல? நான் ஏன் திருக்கணிதத்தை வந்து பின்பற்றின்னு இருக்கேன்? நானும் என்னோட ஜாதகமே வாக்கியத்தில் தான் எங்கள் அம்மா அப்பா எழுதி வச்சாங்க. என்னோட ஜாதகமே. நான் ஏன் ஃபர்ஸ்ட் ஜோதிடத்துக்குள்ளே வந்தேன் தெரியுமா? என்னோட ஜாதகத்தை ஒரு 18 ஒரு 19 வயசில் கொண்டு போய் காட்டும் போது அப்போ நான் ஒரு ப்ராப்ளத்தில் இருந்தேன். கொண்டு போய் காட்டும் போது தப்பாக சொன்னாங்க. என்னோட ஜாதகம் வாக்கியத்தில் இருந்தது. கொண்டு போய் அஸ்ட்ராலஜர் கிட்ட ஃபுல்லாக தப்பாக சொன்னாங்க. ஆனால் அவங்க தப்பாக சொன்னதால் தான் நான் ஜோதிடத்துக்குள்ளே வந்தேன். அவங்களும் எனக்கு ஒரு குருமார்கர் தான், ரைட்டுங்களா? அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இன்னொருத்தர்கிட்ட போகும்போது அவர் வந்து கம்ப்யூட்டரில் போட்டு எடுத்தார். அதை வச்சு பலன் சொன்னார், கரெக்டாக இருந்தது. அப்போதான் இந்த கிரகங்களுக்கும் இந்த ஜாதகத்தில் இருக்கிற டிஃப்ரென்ஸே அப்போ தான் தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் தான் நான் ஜோதிடம் கற்றுக்கவே ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா இந்த 3வதராக ஒருத்தர் பார்க்கும்போது சில பலன்கள் ஃபேண்டாஸ்டிக்காக சொன்னார். அவர் சொன்னதை கேட்டு இம்ப்ரெஸ் ஆகி தான் ஜோதிடத்துக்குள்ளே இன்னும் இனிமேல்ட்டு நம்ம வாழ்க்கையில் என்னென்ன நடக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணுன்னு தான் நான் இந்த ஜோதிடத்துக்குள்ளேயே வந்தேன், ரைட்டுங்களா? இன்னொரு விஷயம், இப்போ வாக்கியம் எது கரெக்டு, திருக்கணிதம் எது கரெக்டுன்னு தெரிஞ்சு போச்சா? இன்னொன்று, ஆரம்ப காலத்தில் நான் வந்து 19 வயசுலேருந்து ஜோதிடம் கற்றுன்னு இருக்கேன். ஆரம்ப காலத்தில் நான் வந்து என்கிட்ட அப்போ சாஃப்ட்வேர்லாம் கிடையாது, அப்போல்லாம் வந்து மொபைலும் கிடையாது. மக்கள் கொடுக்குற ஜாதகத்தை வச்சு தான் நானும் பலன் சொல்லுவேன். அந்த ஜாதகம் வாக்கியத்தில் இருக்கும், பலன் தப்பாக வரும்.
அதுக்கப்புறம் நான் லேப்டாப் வாங்கி சாஃப்ட்வேர் வாங்கி அதுக்கப்புறம் இந்த மொபைல் அப்ளிகேஷன் எல்லாம் வந்த பிறகு இந்த திருக்கணிதத்தின் சாஃப்ட்வேரில் போடும்போது பலன் கரெக்டாக வந்தது. அப்போதான் இந்த வாக்கியத்தை ஒதுக்கி வச்சேன். நீ வந்து செட் ஆக மாட்ட, நீ ஓரமாக இருன்னு சொல்லிட்டு ஒதுக்கி வச்சேன். இன்னொன்று, வாக்கிய 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 பஞ்சாங்கத்தை பார்த்து நிறைய பேர் சொல்கிறாங்களேன்னா அது அவங்களுடைய இது ரைட்டுங்களா. இப்போது ஒரு மனிதனுக்கு ஒரு ஜோதிடர் 10 பலன் சொல்லும் போது அதில் 4 கரெக்டாக இருந்தாலே அது வந்து அவருக்கு மேபி சாட்டிஸ்ஃபை ஆகலாம். இல்லை மேபி அவர் நாடி கணக்கில் வச்சு சொல்லலாம். இல்லை வந்து ஒரு தெய்வீக அனுகூலத்தை வச்சு பலன் சொல்லலாம். இல்லை சில பேருக்கு வாக்கு பலிதம் இருக்கும், அதை வச்சு பலன் சொல்லலாம். ஸோ வாக்கிய பஞ்சாங்கம் பார்த்து பார்க்குறவங்களுக்கு ஏதோ ஒரு டேலண்ட் இருந்து அந்த டேலண்ட்டை வச்சு பண்ணலாம். ஆனால் இப்போ நான் என் கதைக்கே வரேன். நான் வந்து 25 வயசுல இருந்து மக்களுடைய ஜாதகம் பார்த்துன்னு இருக்கேன். 25 அதாவது ஒரு ஜோதிடர்களுக்கு முக்கியமாக என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்கும் நீங்களே சொல்லுங்க. ஒரு ஜோதிடருக்கு ஃபர்ஸ்ட் வயசாக இருக்கணும், குறைஞ்சது 45 வயசாச்சா இருக்கணும். இன்னொன்று, அவர் ஜோதிட பரம்பரையிலிருந்து வந்திருக்கணும். ஒன்று தாத்தா இல்லை அப்பா இல்லை ஜோதிடத்தோடைய பின்புலத்திலிருந்து வந்திருப்பாங்க. இப்படி தான் இப்போ நான் சொல்கிற இந்த விஷயம்தான் இருக்கும். ஒன்று வயசாகி நிறைய கற்றுக்கிட்டு ஜோதிடத்துக்குள்ளே வருவாங்க. இன்னொன்று, அப்பா தாத்தா இவங்கெல்லாம் ஜோதிட ஃபேமிலியிலேருந்து வந்து அவங்க அப்பா தாத்தாலாம் அந்த பேரனுக்கு சொல்லி கொடுத்து அப்படி வரும். இன்னொன்று, பிராமினாக இருக்கிறவங்க பேசிக்காகவே பிராமினில் இருக்கிறவங்களுக்கு அர்ச்சகராக இருக்கிறவங்களுக்குலாம் பேசிக்காகவே கிரகங்களை பற்றி நல்லா தெரியும், ராசி நட்சத்திரத்தை பற்றி தெரிஞ்சு அவங்களும் ஜோதிடம் கற்றுப்பாங்க. இந்த புரோகிதம் பண்ணுறவங்களும் ஜோதிடம் டெஃபினட்டாக தெரிஞ்சுப்பாங்க. ஸோ அவங்களுக்கு தெரியும். நாலாவதாக ஒரு ஜோதிடருக்கு ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்குது. ஃபர்ஸ்ட் அந்த ஜோதிடர் கொஞ்சம் கலராக இருக்கணும். ரைட்டுங்களா. இந்த எந்த தகுதியுமே எனக்கு கிடையாது. நான் பிராமினும் கிடையாது, நான் 45+ வயசு உள்ள ஆளும் கிடையாது, நான் ஜோதிடம் எங்கள் அப்பா ஜோதிடரும் கிடையாது, எங்கள் தாத்தாக்கு ஜோதிடம்னா என்னன்னு தெரியாது, எங்கள் அப்பாவுக்கும் தெரியாது. நான் ஏன் இந்த ஜோதிடத்துக்குள்ளே வந்தேன்? என் ஜாதகத்தை எடுத்துன்னு போயிட்டு, என் வாக்கிய பஞ்சாங்கம் ஜாதகத்தை எடுத்துன்னு போயிட்டு நீங்கள் ஒரு நல்ல ஜோதிடர்கிட்ட இப்போ கூட நீங்கள் எடுத்துன்னு போய் காட்டினீங்கன்னா நான் அரசாங்கத்தில் ஒரு உயர் அதிகாரியாக இருப்பேன்னு பலன் சொல்லுவாங்க. கிரீனிங்க்கு ஒரு உயர் அதிகாரியாக அரசாங்கத்தில் வேலை செஞ்சுன்னு இருப்பேன் அப்படின்னு பலன் சொல்லுவாங்க. இதே என் ஜாதகத்தை திருக்கணிதத்தின் முறை பிரகாரம் இருக்கிற ஜாதகத்தை கொண்டு போய் ஒரு ஜோதிடர்கிட்ட காட்டினீங்கன்னா இவர் ஒரு ஜோதிடராக இருப்பார், இவர் வந்து ஒரு கணக்காளராக இருப்பார், ஒரு சயின்டிஸ்டாக இருப்பார், ஒரு ரிசர்ச் மனப்பான்மை கொண்டு இருப்பாருன்னு பலன் சொல்லுவாங்க. இப்போ நீங்களே சொல்லுங்க, நான் என்னவா இருக்கிறேன்? அரசாங்கத்தில் உயர் அதிகாரியாக இருக்கிறேனா இல்லை ஜோதிடராக இருக்கிறேனா? அப்போ திருக்கணிதத்தின் முறை பிரகாரம் அதான் வந்திருக்கு. ஸோ எந்த வகையிலையும் ஜோதிடருக்கான வயசும் கிடையாது, அந்த பேக்ரவுண்டும் கிடையாது, பிராமினும் கிடையாது. 25 வயசுலேருந்து என்கிட்ட ஜாதகம் பார்த்துன்னு இருக்கிறாங்கன்னா நான் கரெக்டாக சொன்னாதானே நெக்ஸ்ட் நான் இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்திருக்க முடியும். கரெக்டாக சொல்லி மக்களுக்கு சொல்லும் போது தானே அவங்க 4 பேருக்கு ரெஃபர் பண்ணி, அதாவது நான் இந்த யூடியூப் எப்படி ஸ்டார்ட் பண்ணேன்னா, என்னோட கிளைண்ட்டு நீங்கள் யூடியூப்புக்குள்ளே வந்தே ஆகணும்னு, நீங்கள் அதாவது எனக்கு சேனல்லாம் எப்படி ஓப்பன் பண்ணணும்லாம் தெரியாது. யூடியூப்பில் நான்லாம் வீடியோ போட முடியும்னோ எனக்கு தெரியாது. எனக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து இப்படி நீங்கள் பண்ணணும், நீங்கள் கரெக்டாக சொல்கிறீங்க, நீங்கள் சொல்கிற இன்ஃபர்மேஷன் மக்களுக்கு தெரியணும்னு ஃப்ரான்ஸில் ஒருத்தர் இருக்கார். அவர் பேர் அருண் ஸ்டீஃபன்னு ஒருத்தர். அவர் என்னை வலுக்கட்டாயமாக இந்த யூடியூப்புக்குள்ளே வர வச்சார். ஃபஸ்ட்டு இந்த கேமராவை பார்த்து பேசும்போது எனக்கே பைத்தியகாரத்தனமாக இருந்தது. நம்ம பாட்டு ஒரு ரூமில் உட்காந்து தனியாக பெனாத்தின்னு இருக்குமேன்னு தோணுச்சு. ரைட்டுங்களா. அப்படி ஒருத்தர் தான் என்னை இந்த இதுக்குள்ளே கொண்டு வந்தார். ரைட்டுங்களா. நானா இந்த யூடியூப்லாம் ஸ்டார்ட் பண்ணணும்லாம் பண்ணல. அவர் வலுக்கட்டாயமாக எல்லாத்தையும் யூடியூப் சேனல் எல்லாத்தையும் இது பண்ணி வச்சதே அவர் தான், ஸ்டார்ட் பண்ணி கொடுத்ததே அவர் தான். நான் மட்டும் வாக்கியம் பஞ்சாங்கத்தை பார்த்து நான் பலன் சொல்லின்னு இருந்திருந்தேன்னா நேரம் நான் இருக்க முடியாது, இந்த ஃபீல்டில் நான் இருந்திருக்க மாட்டேன். முன்னாடி இருந்த பிஸ்னஸ்லேயே தான் இருந்திருப்பேன். வாக்கியம் நிறைய தப்பாகும். சில பேருடைய ஜாதகத்தில் ஒரு கிரகம் மட்டும் மாறி இருக்கும், சில பேருடைய ஜாதகத்தில் திருக்கணிதத்துக்கும் வாக்கியத்துக்கும் டிஃப்ரென்ஸ் 2 கிரகம் இருக்கும், சில பேரோட ஜாதகத்தில் 3 கிரகங்கள் மாறி இருக்கும்.
எப்படி பார்த்தாலும் பலன் மிஸ் ஆகும் வாக்கியத்துக்கும் திருக்கணிதத்துக்கும். ஏன்னா இந்த பஞ்சாங்கத்தை எடுக்கிறதா அந்த பஞ்சாங்கம், இதுல ஒன்றும் ஈகோ இஷ்யூலாம் கிடையாது. எது கரெக்டா பலன் வருதோ அதை தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ திருக்கணிதத்தின் பஞ்சாங்கம் தான் கரெக்டு, ரைட்டா? வாக்கியத்தை வச்சு சில பேர் பலன் சொல்றாங்கன்னா அது அவங்க டேலண்ட்டு, அவங்களோட ஆன்மீகம், அவங்களோட வாக்கு பலிதம். அவங்க வந்து டிகிரியை வச்சு சொல்லலாம், நவாப்சத்தை வச்சு சொல்லலாம், பாவத்தை வச்சு சொல்லலாம். அவங்களுக்கு தனிப்பட்ட திறமைன்னு ஏதோ ஒன்று இருக்கும், ஞானம்னு ஒன்று இருக்கும். இன்னொன்று முக்கியமாக ஜோதிடத்துக்கு முக்கியமாக தேவையானது வாக்குப்பொலிதம். சில பலன்கள் வந்து சொல்கிற வாக்காலையும் நடந்துடும், அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஒரு உதாரணத்துக்கு ஒரே ஒரு சின்ன கதை மட்டும் சொல்கிறேன். இப்போ நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கால்குலேஷனால் சொல்கிற ஜோதிடர். எனக்கு வந்து எந்த பேக்ரவுண்டும் கிடையாது, யாரும் எனக்கு சொல்லி கொடுக்கல, எந்த இதுவும் எனக்கு, நான் டோட்டலாக வந்து சில பேர் நான் குறி சொல்கிறவர் கிடையாது. நான் வந்து அப்படியே இறைவன் என்கிட்ட வந்து நீ சொல்லுன்னெலாம் நான் அவரெல்லாம் கேட்கலாம் மாட்டேன். நான் வந்து கற்றுக்கின ஜோதிடத்தை வச்சு பலன் சொல்கிறேன். எனக்கே சில அனுபவங்கள் ஏற்பட்டிருக்கு. என்ன அனுபவம்னு கேட்டிங்கன்னா, சில வருடங்களுக்கு முன்னாடி ஒரு கல்யாணத்துக்கு போனேன். அப்போ தான் அந்த கல்யாண ஆளுக்குள்ளே என்ட்ராகிறேன். அந்த மணமேடையில் இருக்கிற பொண்ணும் பையனையும் பார்க்குறேன். பார்த்த உடனே என் மனசுக்குள்ள ஒரு ஆள் மனசு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அது வந்து இவங்க பிரிஞ்சிடுவாங்கன்னு சொல்லிச்சு. நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஒரு மனக்கோலத்தில் இருக்கிற பொண்ணு பையனை பார்த்த உடனே நம்மளுக்கு ஏன் இப்படி தோணுது, எப்படி இது நம்மளுக்கு ஏன் இந்த மாதிரி வந்தது, நம்மளுக்கு என்ன அவங்க மேலே கோவமா, நம்மளுக்கு ஏன் அந்த மாதிரி பார்த்த உடனே இவங்க பிரிஞ்சிடுவாங்கன்னு என் மனசு ஏன் சொல்லிச்சுன்னு அன்னைக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு ஒரு 10-15 வாட்டி அவங்க நல்லா இருக்கணும், பிரியக்கூடாதுன்னு வாழ்த்திட்டு வந்தேன். சில மாதங்கள் கழித்து அவங்க டைவர்ஸ் ஆயிடுச்சு. அந்த நியூஸ் எனக்கு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு. அவங்க டைவர்ஸ்லாம் ஆன பிறகு தான் எனக்கு நியூஸ் வந்தது. அப்போ தான் நான் யோசிச்சு பார்த்தேன், நம்ம அந்த கல்யாணத்துக்குள்ளே என்ட்ராகும் போதே நம்மளுக்கு இந்த மாதிரி தோணுச்சு இல்லை, நம்ம கூட நம்ம மைண்டு ஏன் இப்படிலாம் யோசிக்குதுன்னு நம்ம மைண்டையே நம்ம திட்டினோமே அப்படின்னு யோசிக்கும் போது பார்த்தீங்களா, சில மாதங்கள் கழித்து அவங்க பிரிஞ்சிட்டு இருக்காங்க. இந்த சம்பவம் ஒன்று நடந்து போச்சு. இன்னொரு கல்யாணத்துக்குள்ள இதே மாதிரி போகும்போது அந்த மணமேடையில் இருக்கிற பொண்ணு பையனை பார்க்கும்போதும் அதே மாதிரி தோணுச்சு, இவங்க பிரிஞ்சிடுவாங்கன்னு திருப்பி தோணுச்சு. அப்போவும் நானே என்னை திட்டிக்கினேன், இந்த மானங்கட்ட மனசு ஏன் அப்படி பண்ணுதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு, அவங்க நல்லா இருக்கணும், இந்த மாதிரிலாம் எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு அந்த ரெண்டாவது வாட்டியும் அந்த மாதிரி ஆச்சு. என் மைண்டு அந்த மாதிரி ஆச்சு. ரெண்டாவது வாட்டியும் அவங்கள வாழ்த்திட்டு வந்தேன். இப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் எனக்கு தெரிஞ்சது அந்த கப்புள்ஸும் வந்து பிரிஞ்சிருக்காங்கன்றது இப்போதான் தெரியுது. ஸோ எனக்குள்ளவும் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இலியோஷனோ அது என்னவோ சொல்கிறாங்க, அது வந்து 2 வாட்டி தான் எனக்கு அந்த மாதிரி தோணுச்சு. அந்த 2 வாட்டியும் அந்த 2 பேரும் வந்து பிரிஞ்சிருக்காங்க. இது என்னன்னு எனக்கு சத்தியமாக தெரியல, ஏன் அப்படி தோணுச்சு, ஏன் அந்த 2 மற்ற கல்யாணத்துக்கெல்லாம் போகும்போது நான் நோட் பண்ணுறேன்னு தோணலை. எனக்கு என் மனசு அது ஏன் அப்படி நான் யோசிக்காமையே அது வருது, அது எங்கேருந்து வருதுன்னு தெரியல. இவங்க பிரிஞ்சிடுவாங்கன்னு வந்தது, அந்த 2 கப்புளுமே பிரிஞ்சிட்டாங்க. இதுவும் ஒரு வகையில் சில பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்ட்ரா இதுன்னு கூட சொல்லலாம். ஸோ இப்படியும் பலன் சொல்கிறவங்க இருக்கிறாங்க. அதாவது படிச்சுட்டு புக்கை படிச்சுட்டு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டு பலன் சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க, வாக்கு பலிதத்தால் பலன் சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க, இப்படி ஞான திருஷ்டியால் பலன் சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க, ரைட்டுங்களா? ஸோ இந்த அனுபவம் எனக்கே இருக்குது, அதுதான் நான் இப்போ உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். மனசில் தோன்ற ஒரு விஷயம் சில வருடங்கள் கழித்து சில மாதங்கள் கழித்து நடக்குது. ஸோ இது ஏதோ ஒரு கனெக்ஷன், இறைவனோட இருக்கிற ஒரு கனெக்ஷன் கூட சொல்லலாம், ரைட்டுங்களா? ஜாதகத்தோட பலன் உங்களுக்கு கரெக்டாக வேணும்னா திருக்கணிதத்தை பார்க்கணும், ரைட்டுங்களா? இப்போ வந்து மார்ச் மாதம் 2025 சனி பகவான் பயிற்சி ஆயிடுவார். இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். இப்போ இவர் பயிற்சி ஆன பிறகு இந்த கும்ப ராசிக்கும் கடக ராசிக்கும் மீன ராசிக்கும் எல்லாம் மாற்றங்கள் தெரியும், மகர ராசிக்கும் நல்ல மாற்றங்கள் தெரியும். இந்த மாற்றங்கள் தெரிந்த பிறகு நீங்களே முடிவு பண்ணிக்கலாம் எப்போ சனி பயிற்சி ஆச்சுன்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு வீடியோலையும் நானும் சொல்லியிருக்கேன், கும்பராசி வீடியோலையும் சொல்லியிருக்கேன், கடகராசி வீடியோலையும் என்ன சொல்லியிருக்கேன்னா,
சனி பகவான் பெயர்ச்சி ஆன பிறகு, ஜென்ம சனி முடிஞ்ச பிறகு, அஷ்டமத்து சனி முடிஞ்ச பிறகு ஒரே நாள்ல சுவிட்ச் போட்டா மாதிரி எல்லாமே மாறாது அப்படின்னு நானே சொல்லியிருக்கேன். படிப்படியாக தான் அந்த விஷயத்துல இருந்து அவங்க ரெக்கவரி ஆவாங்க. ஏன்னா ஒருத்தர் 2 கோடி ரூபா கடன் வாங்கிடுவாரு, மாட்டிப்பாரு. ஏதாச்சும் பொண்ணு விஷயத்துல மாட்டிப்பாரு, இல்ல டைவர்ஸ் விஷயத்துல மாட்டிப்பாரு. ஏதோ ஒரு பெரிய கடன், ஏதோ ஒரு அவமானத்துல மாட்டிக்கிட்டா அதுல இருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் வெளில வர முடியும். இப்போ 2025 மார்ச் மாசம் 29ஆம் தேதி கும்பராசிக்கு, கடகராசிக்கு ஜென்ம சனி அஷ்டமத்து சனி முடியுதுன்னா ஏப்ரல் 1ஆம் தேதி அவங்களோட எல்லா பிரச்சனை தீர்ந்துருமா? தீராது. இதை தான் சில பேர் தவறாக யூஸ் பண்றாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த ராசி நபர்களுக்கு மாற்றம் ஏற்படுவதற்கு சில யோக ஜாதகமா இருந்தா இம்மீடியட்டா மாற்றம் ஏற்படும். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், ஒருத்தருக்கு வேலை இல்லை, கும்பராசின்னு வைங்க, அவரு ஜாதகம் யோக ஜாதகம், வேலை இல்லாம இருக்கிறார். ஏப்ரல் 1st வீக் அவருக்கு வேலை கிடைக்கும், யோக ஜாதகமாக இருந்தால். இதே அவயோக ஜாதகமா இருக்கு, ஜாதகம் ஸ்ட்ரென்த் கம்மியா இருக்கு, 3 மாசம் தள்ளி நடக்கும், 6 மாசம் தள்ளி நடக்கும், தசாபுக்தி பார்த்து செய்யும். சில பேர் சில கும்பராசி அடுத்த வருஷம் ஃபுல்லா கஷ்டப்படலாம். ஏனென்றால் கோச்சாரம் மாறிடுச்சு. உங்க தசாபுக்தி மாறாம இருந்ததுன்னா, உங்களுக்கு மோசமான 6, 8, 12 தசாபுக்தி நடந்துன்னு இருந்ததுன்னா, அப்போ நீங்களே வாக்கியம் பஞ்சாங்கம் கரெக்டா இருக்குமோன்னு யோசிக்கிற மாதிரி பண்ணிடும். ஆனால் நான் பாத்தீங்கன்னா இந்த கும்பராசிக்கு ஜென்ம சனி முடியும், கடகராசிக்கும் அஷ்டமத்து சனி முடிஞ்சிடும். இது மார்ச் மாசத்துல இருந்து ஒரு 5 மாசம் கழிச்சு நான் ஒரு வீடியோ போடுறேன். ஆனா நீங்களே பாருங்க, அதுல கீழே இருக்கிற கமெண்ட்ஸை பாருங்க. நிறைய பேர் கும்பராசியோடைய தாக்கத்துல இருந்து, ஜென்ம சனியோட தாக்கத்துல இருந்து வெளில வந்திருப்பாங்க. கடகராசியும் அஷ்டமத்து சனியோட தாக்கத்துல இருந்து வெளில வந்திருப்பாங்க. மார்ச் மாசம் பயிற்சி ஆகட்டும், 5 மாசம் கழிச்சு ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் மாசம் சென்டர்ல நான் ஒரு வீடியோ போடுறேன். கடகராசிக்கும் கும்பராசிக்கும் ஒரு வீடியோ போடுறேன். அந்த ராசி நபர்கள் நீங்க கீழேயே கமெண்ட் போடுங்க, உங்களுக்கு மாற்றம் ஏற்பட்டுதான் நீங்களே சொல்லுங்க. நிறைய பேர் மாற்றம் ஏற்பட்டதுன்னு சொல்லுவீங்க. ஏன்னா நம்மளனா போய் பழைய வீடியோலாம் போய் பாருங்க. இது மிதுன ராசி வீடியோ போய் பாருங்க, ரிஷப ராசி வீடியோ போய் பாருங்க, தனுசு ராசி வீடியோ போய் பாருங்க. ஏன் நம்ம மகர ராசி ஜென்ம சனியில இருந்தீங்கல்ல, 2023 ஸ்டார்டிங் உங்களுக்கு ஜென்ம சனி முடிஞ்சது இல்ல, திருவோண நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம்லாம், அதுக்கப்புறம் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்பட்டிருக்குமே. 2023 பாதிக்கு மேல மாற்றங்கள் ஏற்பட்டிருக்குமே, ரைட்டா? அந்த மாதிரி அமைப்பு. ஸோ நடக்கக்கூடிய பலனை வச்சே நீங்க கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு வாக்கியம் பஞ்சாங்க தான் கரெக்டுன்னு வைங்களேன். கும்பராசியும் கடகராசியும் மகர ராசியும் 2026 பிப்ரவரி மாசம் வரைக்கும் கஷ்டப்படுவீங்க. நீங்க கஷ்டப்படுறீங்களா இல்லையான்னு நீங்களே பாருங்க. நான் ஆகஸ்ட் மாசம் வீடியோ போடுறேன், எது கரெக்டுன்னு உங்களுக்கே தெரியும். சார் கோவில்ல 2026 பிப்ரவரி மாசம் தானே சார் பூஜைலாம் பண்ண போறாங்க. அந்த பூஜைலாம் ஒரு ஈவெண்ட் இருந்தா தானே சார் அது ஒரு குதூகலமா இருக்கும். ஒரு கோவில்ல ஒரு பயிற்சின்னு சொன்னா தானே சார், டிவிலலாம் வந்தா தானே சார் அதெல்லாம் நல்லா இருக்கும். அதான் சொன்னேங்க, கோவில்கள்ல வாக்கிய பஞ்சாங்கத்தை தான் ஃபாலோ பண்ணுவாங்க. கோவில்கள்ல முன்னாடி என்ன விதிக்கப்பட்டதோ, ஆகம விதி பிரகாரம் என்னென்ன பூஜைகள், சம்பிரதாயங்கள், அந்த பயிற்சிகள், இது ஆல்ரெடி அவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இதை எந்த காரணத்தை கொண்டும் சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. இதெல்லாம் ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அந்த கோவில்ல நடக்கிற பூஜை வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் தான் நடக்கும். ஆனா சனி பகவான் வானத்துல 2025 மார்ச் மாசம் 29ஆம் தேதி பயிற்சி ஆயிடுறார். இந்த பயிற்சியில ஒரு ஸ்பெஷலான ஒரு கண்டென்ட் இருக்கு. அது என்ன கண்டென்ட்னு பாத்தீங்கன்னா, நம்ம சனி பகவான் தலைவர் பயிற்சி ஆயிடுறாரு. ஆனா பயிற்சி ஆயிட்டு மீன ராசிக்குள்ள ஃபாஸ்டா உள்ள என்ட்ராவல, மீன ராசி ஸ்டார்டிங்லயே நின்று இருக்கார். அதனாலதான் ஆகஸ்ட் மாசம் நான் வீடியோ போடுறேன்னு சொன்னேன், ரைட்டுங்களா? அதாவது கும்பராசில இருந்து வெளியே போயிடுறாரு, மீன ராசியை டச் பண்ணிடுறாரு. டச் பண்ணிட்டு அந்த மீன ராசிக்குள்ள உள்ள போனோம்ல, போல என்ட்ரன்ஸ்லயே நின்று இருக்காரு. ஒரு உதாரணத்துக்கு, உங்க சொந்தக்காரங்க வீட்டுக்குள்ள வராங்க, வாசப்படிக்குள்ள வந்துட்டாங்க, ஆனா என்ட்ரன்ஸ்லயே நிக்கிறாங்க. அந்த மாதிரி சனி பகவான் நிக்கிறார். அதனாலதான் நிறைய பேருக்கு
இந்த கும்பராசி கடகராசிக்கு 3 மாசம் கழித்து, சில பேருக்கு ஏப்ரல் மாசம் கழித்து மாற்றங்கள் ஏற்படும், சில பேருக்கு மே மாசம் கழித்து மாற்றங்கள் ஏற்படும், சில பேருக்கு ஜூன் மாசம் கழித்து மாற்றங்கள் ஏற்படும்ன்றதுக்காக தான் நான் ஆகஸ்ட் மாசம் வீடியோ போடுறேன்னு சொன்னேன். நீங்களே உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்பட்டு இருக்கோன்றத கன்ஃபர்மேஷனுக்கு தான் ஆகஸ்ட் மாசம் வீடியோ போடுறேன்னு சொல்றேன். ஆனா இப்போ வாக்கிய பஞ்சாங்கம் அவங்க என்ன சொல்றாங்க, அடுத்த பிப்ரவரி மாசம் தானே பயிற்சின்றாங்க. நம்ம தான் ஆகஸ்ட் முன்னாடியே போட்டு கன்ஃபர்மேஷன் பண்ணிடுறோமே, ரைட்டுங்களா? ஸோ கோவிலில் பண்ற பூஜைகள் வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் தான் பண்ணுவாங்க. அவங்க முன்னாடி டிக்ளேர் பண்ணிட்டாங்க, இன்னைக்கு பூஜை நடக்கணும், இந்த டைம்ல அபிஷேகம் நடக்கணும், நம்ம வரமோ இல்லையோ அதெல்லாம் பண்ணிடுவாங்க. புரியுதுங்களா? அவங்க எல்லாத்தையும் ஆன் டைம் இது பண்ணிடுவாங்க. அவங்க அந்த ப்ரொசீஜர்ஸை மாற்ற மாட்டாங்க. இப்போ கூட நீங்கள் நைட்டு 10 மணி, இப்போ எல்லாரும் தூங்குறதுக்கு லேட் ஆகுது, நைட்டு 10 மணி வரைக்கும் கோவிலில் திறந்து வைங்கன்னா திறந்து வைக்க மாட்டாங்க. இன்னும் கூட நிறைய பெருமாள் கோயில் 8 மணிக்கு மூடிடுவாங்க, 7:30 மணிக்கு மூடிடுவாங்க. அவங்க ஏன்னா அந்த காலத்தில் 8 மணிக்கு மேலே யாரும் முழிச்சுன்னு இருக்க மாட்டாங்க. இப்போ நாங்கெல்லாம் தூங்குறதுக்கு 12 மணி ஆகுது, 11 மணி வரைக்கும் கோயிலை திறந்து வைங்கன்னா வைக்க மாட்டாங்க. அவங்க பழைய பஞ்சாங்கத்தை, பழைய ஃபார்முலாவை தான் பின்படுத்துவாங்க. அது தவறும் கிடையாது. இந்த காலத்துக்கு மாற்றணும்னு வைங்களேன், அவங்க நியூ இயர் அன்னைக்கு நைட்டு திறந்து வைப்பாங்க, ரைட்டுங்களா? அதெல்லாம் தப்பாயிடும். அதனால அவங்க பழைய பஞ்சாங்கத்தை ஃபாலோ பண்ணுறது தான் கரெக்டு. ஜாதகத்தில் கணிப்பு கரெக்டாக வரணும்னா, பலன் கரெக்டாக வரணும்னா, சனி பயிற்சியோடைய இதை நல்லதோ கெட்டதோ நம்ம ஃபீல் பண்ணோம்னா திருக்கணிதத்தம் பஞ்சாங்கம் கரெக்டாக இருக்கும். இந்த 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனி பகவான் கும்பராசிலேருந்து மீனராசிக்கு போயிடுறாரு. கும்பராசிக்கு ஜென்ம சனி முடியுது, கடகராசிக்கு அஷ்டமத்து சனி முடியுது, மகர ராசிக்கு கம்ப்ளீட்டாக 7.5 சனி முடியுது, மீன ராசிக்கு விரைய சனி முடியுது. சரிங்களா? இந்த பதிவில் இதை பற்றி பார்த்துருக்கோம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.